முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ், விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளுடன் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தது. கடந்த 10ஆம் தேதி ஆளுநர் அல்லேக்கர் முன்னிலையில் முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றுக் கொண்டார். அவருடன் புசி ஆனந்த், செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், அருண்ராஜ் உட்பட 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இதன் பின்னர் அவர்களுக்கு இலாகாக்களும் ஒதுக்கப்பட்டன. எனினும் மீதமுள்ள பல துறைகளுக்கான அமைச்சர்கள் நியமிக்கப்படாமல் இருந்தனர். இந்த நிலையில் தமிழக அமைச்சரவை இன்று விரிவாக்கம் செய்யப்படுகிறது. இன்று காலை 10 மணி அளவில் அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என வலியுறுத்தி வந்த காங்கிரசுக்கு 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதன்படி அக்கட்சி சார்பில் ராஜேஷ்குமார், விஸ்வநாதன் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். இதன் மூலம் 59 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெறுகிறது.